ஹலோ காய்ஸ், நியூ விலாகு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு கல்யாணம் சீரிஸ் பார்ட் 1 நாளைக்கு பார்ட் 2 இன்னைக்கு பரிசும் கிளம்பியாச்சு. நல்லா புது ட்ரெஸ்லாம் போட்டு வெள்ளை கறி கட்டி கிளம்பியாச்சு. தலை ஈரமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஏர் ட்ரையரை போட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. தலை ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு அரபி செண்டு ஒன்று இருந்துச்சு, வாப்பா எடுத்து வந்தாக. எல்லாம் சட்டை ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு அப்படியே கழுத்தில் அங்கே அடிச்சுட்டு ஒரு மிரர் செல்ஃபியை போட்டு கிளம்பியாச்சுங்க. லேட்டர் ஆகிடுச்சு. பசங்க ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, இந்த வந்துடுன்னு சொல்லிட்டு பைக் சாவி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ரொம்ப நேரம் பார்த்து இன்றைக்கி எதுவுமே கையில் அம்ம மாட்டுது. செப்பலை போட்டு ஓடணும். அங்கே பார்த்தா எப்போவும் கேட்டு திறந்து கிடக்கும், கேட்டு பூட்டி கிடந்துச்சு. அப்படியே கேட்டை திறந்துட்டு எனக்கு வண்டியை பார்க்க போனேன். வண்டி ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. சரி இப்போலாம் ஒன்றும் துடைக்க முடியாது, கழுவ முடியாதுன்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்து கிளம்பிட்டாங்க. லேட் வேறு ஆகிடுச்சு. சாவியை போகிறோம், சாவி மாட்டிடுச்சு. என்னடா நமக்கு வந்து சோதனை சொல்லிட்டு எப்படியோ சாவியை போட்டு வண்டியை எடுத்துட்டாங்க. வண்டி ஏறி உட்காந்து ஜம்முன்னு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அப்படியே நம்ம ஊரை ரசிச்சுட்டு அப்படியே நம்ம ஊர் குளம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே வியூ செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஊர் பார்க்க அப்படியே நம்ம ஊர் பள்ளியாசை அப்படியே ஜம்முன்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பசங்க மண்டபத்தில் வெயிட் பண்ணாங்க. பார்த்துட்டு சலாம் கொடுத்துட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்துச்சு. ஒப்புளுவோம் பார்த்து ரொம்ப ஆச்சு. கடைசியில் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது பேசிவிட்டு நம்ம ஆசிக்கு மச்சான் நிற்கிறான். ஆசிக்கு அரஃபாத்து, நவீத்து, தௌஃபிக் நிற்கிறாங்க. எல்லாம் பேசிவிட்டு எல்லாம் காசெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி பந்தியில் உட்காந்து சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே கோழி சுட பொரிச்சிட்டு இருந்தாங்க. KFC சிக்கன், ஃப்ரைடு சிக்கன் பொரிச்சிட்டு இருந்தாங்க. பொரிக்கணும்னு சொல்லிட்டு பேசிவிட்டு இருந்தாங்க. அரஃபாத்து ஈரோட்டில் படித்து வந்துச்சா புள்ள, என்ன படிச்சுன்னு தெரில. அணத்திட்டு கிடந்தாங்க. ஏன்டா அணத்துறீங்க கேட்டிருந்தேன். அப்படி தான் கொஞ்சம் அணத்தில் போடுவாங்க. ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் பைத்தியம் இது பிடிச்சின்னா அணத்தில் போட்டு விட்ருவாங்க. அப்புறம் நம்ம சும்மா இருந்தால் சரியாக சொல்லிட்டு நம்ம அணத்தில் ஒன்று போட்டு விட்டோம். சும்மா இருக்காமல் அணத்தில் போட்டு விட்டு ஆளுக்கு மூக்கெல்லாம் வடப்பாக பெருசாக இருக்குங்க. அப்படியே அணத்தில் ஈரோட்டில் படிச்சுட்டு வந்துருக்கு புள்ள. என்னத்தை படிச்சிச்சோ. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லைனுக்கு செட்டு போட்டுச்சு. கட்டரை அடித்து போட்டுருந்துச்சு. போயிட்டு இருந்துச்சு பிரியாணி, மட்டன் பிரியாணி சுட அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களாம் பேசிக்கிட்டு அவர் பார்த்தா போய் பஞ்சில் உட்காந்தாச்சு. எல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு என்னடா சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளுக்கு இலையை போட்டாச்சு. இலையை போட்டு தண்ணி திறக்க முடியல. அப்புறம் மச்சான் பக்கத்தில் அஸ்கர் தான் ஹெல்ப் பண்ணான். தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டு இலையை கழுவிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். சாப்பாடு வந்துச்சு. சுட பிரியாணி வந்துச்சு. நிறைய ஐட்டம் என்ன சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு முட்டை வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ரைடு சிக்கனு. அப்புறம் நம்ம ஸ்பெஷலு 7 ஃபஸ்ட்டு ரைத்தா வந்துச்சு. ரைத்தா வச்சோன்னே அப்புறம் இன்னும் வச்சா என்னென்னு தெரில, நானும் கையை வைக்கல. அப்புறம் ஒன்றா வச்சாக பிரியாணி வந்துச்சு. நம்ம மெயின் டிஷ்ஷு பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லாம் சாப்பிட்டோம். நிறையா டிஷ்ஷுங்க. எது சாப்பிட்றதுன்னு தெரில. அப்படி இது அப்போ தான் ப்ரெட் அல்வா, நம்ம ஃபேவரட் ப்ரெட் அல்வா வந்துச்சு. அப்படி தால்ச்சா ஊற்றினாக கொஞ்சமாக சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தாக இருந்துச்சு. சாப்பாடு இருந்துச்சு. அரஃபாத்து நல்லி எலும்பை கேட்குறான். நல்ல